பொறுப்புகளை ஒப்படைத்தான். எஸ்ரா வந்து பிரசங்கம் பண்ணக்கூடிய, நீ பிரசங்கம் பண்ணுப்பா, உனக்கு இந்த தாளந்து இருக்கா, நீ செய். பொக்கிஷாரைய விசாரிப்புக்கு ஆள்கிட்ட விட்டான், காணிக்க எண்ணியாப்பா, நீ எண்ணு, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில் சர்ச்சை முடிஞ்சவொடனே காணிக்கப்பட்டு எங்கே போயிடும், காரில் ஏறி அவங்க வீட்டுக்கு போயிடும், அங்கே தான் எண்ணுவாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க. தேவனுடைய ஊழியம் அப்பழுக்கற்றதாக இருக்க வேணும்னா நாம் காணிக்கையில் பார்க்கவே கூடாதுங்க. யாராவது 4 பேர் போ. யூதாசு பையில விழுந்ததை ஆண்டவர் கேட்கவே இல்லை, என்னத்தை போட்டானே அவருக்கு தெரியாது. அவன் அதை தூக்கி சுமந்துக்கிட்டே இருந்தான். அன்னைக்கு சபையில் அதுக்கு நீ 4 ஆள் இருப்பான் காணிக்கைன்றது. அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா கொடுத்துருங்க, நாம எண்ணக்கூடாது. ஒருத்தர் நல்ல பிரசங்கம் பண்ணுறாங்க, சபையில் ஊழியம் செய்கிறான், ஆராதனை பண்ணுறான்னா அவனை உருவாக்குங்க, ஆத்மாவை ஊஞ்ச கட்டுங்க. இல்லை என் பிள்ளை தான் நிற்கணும்னு சொல்லாதுங்க, தயவு செய்து சொல்லாதுங்க. இது கர்த்தருடைய ஊழியம், உங்க ஊழியம் கிடையாது. மோசைக்கு இடத்துல கர்த்தர் யோசுவா. நெகேமியால இருந்து நம்ம படிக்க வேண்டிய காரியங்கள், முதலாவது ஆத்தும பாரத்தோடு இருந்தான். 2வது சுக போகத்தை என்ன செய்தான், விட்டு கொடுத்தான். 3வது விடாமுயற்சி செய்தான். 4வது வார்த்தையில திடமனதாயிருந்தான். பொறுப்புகளை ஒப்படை